இலங்கை அரசியலே ஆட்சியாளர்களினால் முற்றிலும் கிரிமினலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. லசந்த விக்ரமசிங்க என்கின்ற சண்டே லீடர் ஆசிரியரும், தராயி சிவராம் என்கின்ற தமிழ் மக்களின் ஒரு மூத்த முதன்மையான ஒரு ஊடகவியலாளரும் அரசாங்கத்தினால் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள், ஆட்சியாளர்களால் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவற்றுக்கு நீதி வழங்க இலங்கை நீதித்துறையில் அல்லது இலங்கையின் நீதி வரலாற்று இடமில்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நாட்டில் நாங்கள் நீதிமன்றத்தில் இவ்வாறு ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது ஒரு புதிய விடயமாக அல்லது ஒரு வினோதமான விடயமாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, இனப்பிரச்சனை காலத்தில் முக்கியமாக பாதாள உலக சக்திகளை வளர்த்தெடுத்தது ஆட்சியாளர்கள் தான். தமிழர்களுக்கு எதிராக கொழும்பு வாழ் அல்லது கொழும்பில் சென்று அவ்வப்போது வேலைகள் பார்க்கின்ற ஈழத்தின் ஏனைய பிரதேசங்களிலிருந்து பயணம் செய்து செயல்படுகின்றவர்களை கைது செய்வதற்கு இந்த பாதாள உலக சக்தியை பயன்படுத்தினார்கள். இவர்களை பயன்படுத்தி பணங்களை மோசடி செய்தார்கள், ஆழ்கடத்தல்களை செய்தார்கள். இந்த பாதாள உலக சக்தியை வளர்த்து விட்டது ஆட்சியாளர்கள். எனவே ஆட்சியாளர்களினுடைய கருவிகளாக இருக்கின்ற இந்த பாதாள உலக சக்திகளின் வரலாற்றில் இந்த துப்பாக்கி சூடு ஒரு புதிய விடயம் அல்ல. இந்த ஒரு விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். விடுதலை புலிகள் அடக்கப்பட்ட பின்பு 2009ஆம் ஆண்டின் பின்பு கொழும்பில் பாதாள உலக சக்திகள் உடைய கை ஓங்கியிருந்தது. அந்த கை ஓங்கியிருந்த சக்திகள் வேறொரு இனத்தை சிங்கள இனம் அல்லாத ஒரு இனத்தை சார்ந்தது. அவர்கள் பெருமளவு அந்த அந்த அண்டர் கிரவுண்ட் லீடர்ஸ் பெரும் அளவுக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வேறு பெரிய அரசியல் இருக்கிறது. அதை கொலை செய்தவர்களே இலங்கையின் ஆட்சியாளர்கள். அங்கு அதற்கு தலைமைதாங்கியவர் கோத்தபாய. இப்படி அந்த கொழும்பு பாதாள சக்தியை வளர்த்தவர்கள் அவர்களை கொலை செய்ததும் அவர்கள். இப்போது அந்த சக்திகளின் எச்சசொச்சங்கள் ஆட்சியாளர்களினாலும் அல்லது சிங்கள முதலாளிகளினாலோ அல்லது சிங்கள வர்த்தகர்களினாலோ பயன்படுத்தப்படும் நிலையில்தான் உள்ளது. அந்த பின்னணியில் இலங்கையினுடைய வர்த்தகம், இலங்கையினுடைய முதலாளித்துவம், இலங்கையுடைய அரசியல் மூன்றும் குற்றமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குற்றமயப்படுத்தப்பட்ட பகுதியில் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். எனவே இவற்றை முழுவதுமாக அரசியல் பின்னணியில் பார்க்க வேண்டுமே தவிர வெறும் கிரிமினல்களுடைய செயலாக மட்டும் பார்க்கக்கூடாது.